கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 5:27 வரை, அதன் பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் 12:24 வரை, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் மேஷராசிக்காரர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பண வரவும் அதிகமாக இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதால் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிக அற்புதமான நல்ல நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுட்டு வரக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கை தேவை. பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில செவ்வாய், 3ஆவது இடத்துல கேது, 5ஆம் இடத்தில் புதன் சூரியன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் நாள் முழுவதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் இன்று நல்லபடியாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் இன்றைய தினம் ஏதாவது போட்டித் தேர்வில் கலந்து கொண்டால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள், உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில்
பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்புள்ளது என்ற வகையில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் அமைந்துள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். மிக அதிக நன்மைகள் அவர்களுக்கு ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமைந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலை மாறி முன்னேற்றத்துக்கான வழி ஏற்படும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் தனுசு ராசிக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். ராசியில சுக்கிரன் சந்திரன், 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் புதன் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறந்த நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மகர ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். செய்யும் தொழில் நல்லபடியாக முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன் சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் எடுக்கும் காரியத்தில் இன்று வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.